ஒரு வில்லேஜ்ல இருந்த எல்லாரும் நைட்டு எப்பவும் போல தூங்க போறாங்க. ஆனா அடுத்த நாள் மார்னிங் அவங்க யாருமே முழிக்கல, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இது எப்படி நடந்ததுன்னு பார்ப்போம். ஆகஸ்ட் 21, 1986 லேக் நயாஸ்க்கு பக்கத்துல இருந்த வில்லேஜ் எப்பவும் போல அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போறாங்க. ஆனா அமைதியா இருந்த அந்த லேக்ல ஒரு ஆபத்து பல வருஷமா கிரியேட் ஆயிட்டு இருந்திருக்குங்கிறது யாருக்கும் தெரியல. அந்த லேக்குக்கு அடியில இருந்த ஒரு சின்ன கிராக் அந்த லேக்குக்குள்ளார கார்பன் டை ஆக்சைடை பல வருஷமா எமிட் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஆனா லேக்கோட அடியில இருந்த ஹை பிரஷர் காரணமா அந்த கார்பன் டை ஆக்சைடால வெளியே வர முடியாம லேக்குக்கு அடியிலேயே செட்டில் ஆயிருது. அன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய பாறாங்கல் அங்க பக்கத்துல இருந்த மலையில இருந்து உருண்டு வந்து இந்த லேக்குக்குள்ளார விழுகுது. அந்த பாறாங்கல் விழுந்த அதிர்ச்சியில இந்த கார்பன் டை ஆக்சைடு கொலாப்ஸ் ஆகுது. இப்போ மொத்த கார்பன் டை ஆக்சைடும் அந்த லேக்ல இருந்து எமிட் ஆக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அந்த லேக்ல இருந்து வெளியே வருது. வெளியே வந்த கார்பன் டை ஆக்சைடு அது பக்கத்துல இருந்த கிராமம் ஃபுல்லா பரவுது. கார்பன் டை ஆக்சைடுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் கிடையாது, அதனால அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அட் த சேம் டைம் கார்பன் டை ஆக்சைடு பாய்சன் கிடையாது. ஆனா எதனால மக்கள் இறந்து போனாங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு அங்க இருந்த ஆக்சிஜனை வெளியேற்றிடுது. சோ சடனா மூச்சுட முடியாம தூக்கத்திலே மயக்க நிலை அடைஞ்சு அப்படியே இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த கிராமத்துல வாழ்ந்த 1700 பேரு, அப்புறம் அங்க இருந்த ஆடு, மாடு, நாய் எல்லாமே இறந்து போச்சு ஒரே நைட்ல. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த இன்சிடென்ட் தான்.